ஏய், எங்கடா இங்க வச்சிருந்த டிக்கெட்டை காணோம்? சிதம்பரம் போறதுக்குலாம் மதுரை டிக்கெட் செல்லாது. என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் சிதம்பரம் போறோம், அப்புறம் மதுரைக்கு போறோம். அம்மா கிட்ட வரேன்னு சொன்னல போன்ல. கிளம்பு. நான் சொல்றது ட்ரைனிங் டைம் ஆச்சு, வா. வீடு எதுவும் காட்டாத, நானே கண்டுபிடிச்சிடுறேன். புடிச்சுக்கோ. கண்டுபிடிச்ச? ஏய் கார்த்திக், எருமை எப்ப வந்த? நீ பாட்டு போயிட்டு இருக்க? அம்மா கார்த்திக், அம்மா கார்த்திக். ஏய் தங்கச்சிடா, வா போலாம். ஏய் வாடா கார்த்தி, வா 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 வா. பாப்பா பாலு, என்னம்மா வீட கச்சா முச்சானு? இருடா ஒரு நிமிஷம். ஏமா இத புடிமா. இத எடுத்து உள்ள வச்சிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணு. நான் தான் நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னல இன்னைக்கு வரோன்னு. இனிமே இவன் தொல்லை தாங்க முடியாது. காலையில சாமி வந்துச்சுடா, ஏகப்பட்ட வேலை. இப்ப என்ன, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, நம்ம புள்ள மாதிரி அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இவன் ஒரேடி அலட்டிப்பான். ஏய் இதெல்லாம் எடுத்து போடு போ. ஏய் என்ன, இந்த மிரட்டல எல்லாம் அங்க வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத. இது ஒண்ணு ஹாஸ்டல் இல்ல, வீடு. அங்க வந்து பார்த்தா தெரியும் உங்க லட்சணம் எல்லாம். கத்துற. ஏய் பிச்சிருவேன். அடிங்க, என்ன ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க? இல்ல ஏய் ஓடாதன்னு சொல்றல. எக்கனாமிக் ஈஸியா ஈகேவா? ஈஸி ஈஸி ஈகேவா? ஈஸி சொல்லு 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 சொல்லு. எல்லாம் தப்பு. கார்த்திக் ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? இங்க வாயேன். என்னன்னு சொல்லு. ஆமா, ஊரே கேட்கணுமா? எல்லாமே அங்க இருந்து கேட்டா எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இங்க வா. என்ன சொல்லு. இல்ல, காலேஜ் போறப்ப வரப்பெல்லாம் அந்த கனகா சைக்கிள் மார்ட் கிட்ட பசங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்றாங்க. நானும் நீ வந்தோன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு வந்து கேளு. என்ன கேளு? வா மூஞ்சிய பாரு, கிண்டல் பண்றாங்க அது பண்றாங்க. உன்கிட்ட சொன்ன பாரு, பெருசா அப்படியே கேட்டுடுவேன்ட்டு. இல்ல ஒரு அண்ணன். என்னடா காலேஜ் போற புள்ள ஏதோ வம்பு வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பேசுற? காலேஜா? எந்த காலேஜ்? டுட்டோரியல் காலேஜ்ரா. எல்லாத்துலயும் கோட்டை. இவள கிண்டல் பண்றாங்களா? இவ 4 பேர்த்த கிண்டல் பண்ணி தூக்கிட்டு வராம இருந்தா போதாது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இவளை பத்தி? ஒட்டு மொத்தமா இந்த வீட்டுல நான் தாண்டா பொண்ணு மாதிரி, அவ டோட்டலா பையன் மாதிரி. எல்லா ஆக்டிவிட்டிஸும் அப்படிதான். அது சரியான சினிமா பைத்தியம். ஒரு படத்தை விடாது. பொண்ணுக்கு 4 தடவை பாப்பா. வீட்டுல ஒரு காசு வைக்க விட மாட்டா. எல்லாத்தையும் திருடிடுவா. அப்பா பிச்சை எடுத்துருவாரு. சத்தம் ஊருக்கே கேட்கும். இப்பதான் கொஞ்ச நாளா கை வைக்கிறது இல்ல. அப்படிதான் ஒரு தடவை வீட்டுல இருந்த உண்டியல் காசு திருடிட்டா. இங்க ஓடுற நில்லு. அட நில்லு. திருடுவியா திருடுவியா திருடுவியா? உண்டியல்ல காசு திருடன்னு எத்தனை தடவை சொல்லுது? திரும்பி திருடிட்டே இருக்க. திருடுவியா திருடுவியா? ஏய் 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 நில்லு நில்லு நில்லு. ஏய் இல்லடி, திருடுவியா? இனிமேல் திருடுவியாடி? திருடுவியா சொல்லு சொல்லு. சும்மா அழுகுற, சும்மா கூப்பாட போறல நீ. உண்டியல் காசு திருடுறது எவ்வளவு பெரிய தப்பு? திருடுவியா திருடுவியா சொல்லு. திருடுவியா சொல்லுடி. என்னங்க புள்ளைய போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? சாமி வந்துருங்க. நடிக்கிறாடியா அவ? உண்டியல்ல காசு திருடிட்டு என்ன மாதிரி நடிக்கிறா பாரு. ஏய் கிருஷ்ணமூர்த்தி, ஏன் காசு எடுக்கல? யார்கிட்ட பாரு கேக்குற? பாரு பேரை சொல்ற பாரு. ஏய் சீதாலட்சுமி, உன் புருஷன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்லு. ஏன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. சொல்ல கேளுங்க. தொட்டு கும்பிடுங்க. கும்பிடுங்க. என்னம்மா ஒரே சத்தம்? படிக்க விடாம பேசாம இருடா. அவன் மேல நம்ம குலதெய்வம் வந்திருக்குடா. கங்கம்மாடா. என்னது?
கெங்கம்மாவா? சண்டைக்கு கண்ணோட பாக்குறான் பாரு, அவனே கால விட சொல்லு. என்னப்பா இது? கும்பிட்டுக்கடா. இவ காலியா? ஓமா. போதும். ஹாய் கார்த்திக். ஏய் வாடா. இல்லங்கோ, உங்களுக்கு எல்லாம் எப்படி கார்த்திக் இருக்க? வந்தா வீட்டுக்கு வழி தெரியுமா? என்ன ஹேமா, நீ இன்னும் காலேஜ் போல? இல்லங்கோ, சும்மா அப்படி பேசாத, அவ்வளவுதான். அப்புறம் நானும் என்னமோ எடுத்து விட வேண்டியிருக்கும். நாம அப்படியே படிச்சு கிழிச்சிட்டோம். ஏண்டா இதெல்லாம் உனக்கு தேவையா? காலங்காத்தால வீணா வாய் கொடுத்து அவகிட்ட ஏன்டா மாட்டிக்கிற? சும்மா இதெல்லாம் உங்க வீட்ல வச்சு சொல்லுங்க. பூஸ்னிகா, ஏய் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல இளங்கோ. வந்து வாய்க்கிறாங்க பாரு. உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா போறீங்க மொத்தமா? எங்க போவானுங்க? அங்கங்க ஐஸ் விக்கிற மாதிரி நிப்பானுங்க. ஊர்ல அடிக்கிற வெயில்ல இவனுக்கு தலை மேல தான் விழ போகுது. ஏய் சீ, போடா. ஏய் அவ ஏதோ நல்ல மூட்ல இருக்கா, அதான் மரியாதையா பேசுறா. வாடா. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. படுத்து போடுறா, பண்ணாரு. எத்தனை வாட்டி நான் இன்டர்வல் விடுவேன்? ஏய் உட்காரா. ஏய் ஏமாடா. ஏமாவா? என்ன ரகல விடுறா பாரு. டேய், தலைவர் படத்தையா கட் பண்ற? இப்ப படுத்து போடுறியா இல்ல வரட்டா? ஏய் என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? ரவுடி மாதிரி. என்னடா இது? இதுங்கெல்லாம் பொட்ட பிள்ளைங்களா? கொஞ்சம் கூட அடக்கமே இல்லாம என்ன பேச்சு பேசுறீங்க பாரு. எவன் அவன்? ஏய், என்ன நீதான் பெத்துட்டியா? வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? ஏய் விட்ரி, அவன் கிடக்குறான் சொட்ட. என்னது? மரியாதை பேசு. மரியாதை பேசு. வேற ஏதாவது சொல்லிட்டு போறானுங்க. அது இவ போடுற ஆட்டத்தை பார்த்தல, இவ்வளவு போய் வம்பு வளர்க்குறாங்களா? ஏய், நம்பவே முடியலடா. என்ன திமிரு பாரு. ஏய், எல்லாரும் தலைகீழ நில்லுங்க. உங்களுக்கு போனோனே என்னடா குடிச்சிட்டாட்டியா? நல்லா சொல்லடி மாவுல. மௌன தினேஷா. ஐயோ சரி சரி, விடு விடு. மானத்தை வாங்குறாடா அவ. என்னெல்லாம் பேசுறா பாருடா. ஏந்திரா பட போலாம். என்ன பண்றான்னு தெரியுமா அவ? ரவுடி ரவுடி மாதிரி நடந்துக்கிறாமா? எங்க இருந்துமா பெத்த அவள? வரட்டும், அவ படிக்க போயிருக்கால. நீ நல்லா பாத்தியாடா? அவதானா? என் கண்ணால பார்த்தமா, அவதாமா. இவன் கூட பார்த்தான். இவனை கேளு. அவ இன்னைக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். இந்த வாத்தியாருங்க ஒரே நல்ல மொத்தமா தலையில ஏத்த ட்ரை பண்றாங்க. ஒரே டயர்டு. அம்மா, ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி போட்டு கொடுமா. இந்த எக்ஸாம் மார்க் ரிசல்ட் எவையோ கண்டுபிடிச்சதெல்லாம் ஐயோ ஒரே டென்ஷன். இந்த ஆள்கிட்ட படிச்சுதான் கோட்டை விட்டோன்னு வேற ஆள்கிட்ட போனா அவன் அப்படித்தான் இருக்கான். கார்த்திக், அந்த விசிறிய கொஞ்சம் எட. ஏய் என்ன பலியாடுறே நீ? பிச்சிரும் சொல்லிட்டேன். டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ்னு போய் சொல்லிட்டு ஊரை சுத்திட்டு இருக்க நீ. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். விசில் அடிக்கிறது, வவ்வாலுக்கு பிறந்தவன் மன்னாரு, குடிகாரன், தியேட்டர்ல எல்லாத்தையும் நான் பார்த்தேன். என்ன சொல்ற கார்த்திக்? விளையாடுறே நீ? பிச்சிருவேன். படத்துக்கு போக மாட்டேன்னு சத்தியம் வேற. என்ன பேசுற நீ? யார எங்க பாத்துட்டு என்ன சொல்ற? சத்தியமா நான் டியூஷன்ல இருந்தா வரேன். இவ்வளவு நேரம் நானும் குட்டி ரேவதி அங்கதான் இருந்தோம். நீ வேணா குட்டி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கேளு. குட்டி ரேவதியா? அவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட். அவ மூஞ்சியா அவ ஆளும். கையில துப்பட்டா வெட்டு சுத்திட்டு இருக்கா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. நீ ஏன் ஃப்ரெண்ட் திட்ட, நான் உன் ஃப்ரெண்ட் திட்டுவேன். திட்டுவியா? டேய் டேய் டேய், இப்ப திட்டு பார்க்கலாம். திட்டு. டேய் நீ பார்த்தலடா. டேய். சொல்டா. விடுறா. சொல்லு 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 சொல்லு. சொல்றா. டேய், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணான்னு சந்தேகமா இருக்குடா. மாற்ற பாரு. தேடு தேடு, நல்லா தேடு. ஏய், அந்த டிக்கெட் எல்லாம் கொடுங்க. எதுக்குடி? தப்பு பண்ணா தடையும் இல்லாம பண்ணணும்.
எங்க வச்சேன்? இவ எடுத்திருப்பாளோ? சேச்சே, இருக்காது. ஹலோ, ஆ? இந்த பர்ஸ் உங்களுதா? சாரிங்க. சந்தேகப்பட்டீங்களா? ம்? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்க மாட்டேன். மில்கி, ஐ லவ் யூ. மாட்டீங்க, பிச்சிடுவேன். யாரும் எஞ்சி போக கூடாது இன்னைக்கு, சொல்லிட்டேன். முளைச்ச மூணெல்லாம் விடல. என்ன தைரியம்? இன்னைக்கு வாத்தியார் வரட்டும், வச்சுக்கிறேன். யாராவது ஒத்துக்கோங்களே. யாரோ பண்ண தப்புக்கு எல்லாருமே மாட்டணுமா? நடிக்காத நடிக்காத. யாராவது பேசிங்க பிச்சிடுவேன். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இந்த வாத்தியாரை கூட்டிட்டு வரேன். உங்க பஞ்சாயத்தா உள்ள ஓடிட்டு இருக்கு. என்ன மாட்டீங்க, பெரிய பிரச்சனை. அப்பா வரட்டும். ஏங்க, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? பொம்மை போட்டு மில்கி ஐ லவ் யூ இவ்ளோ இருந்துட்டு இவ்ளோ கேக்குது. என்னங்க புரியல, என்னது மில்கி? புரியாதா? மில்கினா பாலு, நீங்க தான். ஹலோ, ஒரு நிமிஷம். என்னங்க, ஏதோ சின்ன பிள்ளைங்க, எதுக்குங்க இதெல்லாம்? அழிச்சிடுங்க. அழிச்சிடுவேன். என்னங்க, அப்பாங்க ப்ளீஸ். மாட்டுச்சு. என்னங்க, ஹலோ. என்னம்மா, ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டிங்களா? என்னங்க, என்னாச்சு? ஐயோ, என்ன? இருங்க. என்ன கேட்ட ஒன்றும் பதிலே சொல்ல. ஹோம்ஒர்க் போட்டிங்களா? தப்பிச்சிட்டீங்க. என்னங்க, நான் என்னங்க பண்ணேன்? நீங்க பாட்டு மாட்டினீங்க, தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆமா, ஒண்ணும் பண்ணல. அதுங்க பொம்மை போட்டு மில்கின்னு தான் எழுதி வச்சிருந்ததுங்க. பிரச்சனையை சீரியஸ் ஆக்கிறதுக்காக நான் தான் ஐ லவ் யூ போட்டேன். பிள்ளைங்களாம் வந்துட்டு போற இடம், கொஞ்சம் ஆம்பளையோ அடக்கம் ஒடுக்கமா இருங்க. ஹலோ, தீப்பெட்டி இருக்குமா? தீப்பெட்டியா? சிகரெட் எல்லாம் பிடிப்பீங்களா? ஏன் நீங்க தண்ணி அடிக்கும் போது எனக்கு தம் அடிக்க கூடாதா? உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கா? அன்னைக்கு பார்த்தேன், வண்டி அப்படி போகுது. என்ன தண்ணியா? கார்த்திக் அடிப்பனா? ஆமா ஆமா, அவன் அடிச்சுட்டு இடிச்சிட்டு போறான். சட்டையெல்லாம் துவைக்க போடும்போது இதெல்லாம் தூக்கி போட மாட்டீங்களா? என் கையில மாட்டுனுச்சு, அதனால தப்பிச்சிங்க. இல்ல, தங்கச்சி இருக்குன்னு சொன்னா, ஆனா இப்படி ஒரு தங்கச்சி இருப்பான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. எப்படின்னா எப்படி? வாய் வரைக்கும் வந்துருச்சுல, குடிச்சாத்தானா? சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. சரி, அம்மா எல்லாம் அடிக்கடி பேசியிருக்காங்க. நீங்க இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட ஹாஸ்டல் ஃபோன் பண்ணது இல்ல? ஏன் பேசல? 4 வாட்டி பேசியிருக்கேன். 4 வாட்டியா? யார்கிட்ட? உங்ககிட்ட தான். ஏன் கிட்டயா? ஆமா. என்னப்பா பாலு, நல்லா இருக்கியா? கார்த்திக் எங்க எங்க போயிட்டான் அவன்? என்னப்பா 4 வருஷமா போன்லயே பேசிட்டு இருக்கே, வந்து மூஞ்சி காட்டிட்டு போக கூடாதா? என்னங்க, என்னங்க அப்படியே அம்மா மாதிரியே பேசுறீங்க? அம்மா மாதிரி மட்டும் இல்லைங்க, கலைஞர் மாதிரி கூட பேசுவேன். முத்தமிழ் தந்த தலைவா, தமிழுக்கு மூன்றெழுத்து, தமிழ் தந்த வாழ்வுக்கு மூன்றெழுத்து, அந்த வாழ்வுக்கு அடிப்படையாம் அன்புக்கு மூன்றெழுத்து, அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு மூன்றெழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு மூன்றெழுத்து, மூன்றெழுத்து, மூன்றெழுத்து. என்னங்க, எப்படிங்க? அதெல்லாம் அப்படியே தானா வரும். ஏமா, என்னங்க, அம்மா. ஹலோ, எதுக்கு பதறீங்க? நம்ம விஷயம்லாம் அம்மாக்கு தெரியும். இது நம்ம விஷயமா? அம்மா புதுசா கேப்பீங்க. சொன்ன கேள். நில்லுங்க, விளையாடாதீங்க. நில்லு. அட, எங்க? நில்லு. சும்மா இரு. நீ எடு எடு. மாட்டனே மவனே, என்னடா இதெல்லாம்? லிப்ஸ்டிக், ஹேர் கிளிப், ஸ்டிக்கர் போட்டுன்னு பொம்பளைங்க சமாச்சாரமா வச்சிருக்க. உனக்கு விவசாயம் இல்லையா?
எங்கேருந்துடா பிடிச்சதெல்லாம்? யாடா வாளு? ஏய் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏய், இப்ப நீ சொல்லல, இதெல்லாம் அப்படியே ஐயா கிட்ட போகும். ஐயா, ஏய் கட்டாத. அப்ப சொல்லு. ஃபீல் பண்றான் பாரு. ஐயோ புள்ளனா அவதான். அப்படி ஒரு அடக்கம். மரியாதைலாம் அந்த புள்ள கிட்ட தான் கத்துக்கணும். ஹலோ, இப்படி இருக்குமா? 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசுவா. ஏய் கிருஷ்ணமூர்த்தி, நீங்களும் தான் இருக்கீங்களே பாலு பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மாமாங்கிற மரியாதையே இல்லாம. அவன் நடந்து வரலாம் மிதந்து வரலான்னு கூட தெரியாது. பூமியில பாதமே படாது. காத்துக்கு சலங்கை கட்டி விட்ட மாதிரி அவன் கொலுசு சத்தத்தை வச்சுதான் அவன் வரதே தெரிஞ்சுக்கணும். மொத்தத்துல பொண்ணுன்னா அவதான் அடையாளம். அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட்டு. கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும். செஞ்சு வச்ச சிலை மாதிரி. அவளை மொத்தமா யாரும் சொல்லிட முடியாது. நான் பார்த்தது சொல்றதெல்லாம் சும்மா ஒரு 50% தான். அவளை பத்தி நினைச்சாலே புல்ல இருக்குது. புள்ள இருக்குதா? வா வா, கீழ வா. ஏய், சொன்னா கேளு. ஏய். வா வா, பாத்துக்கலாம். ஏய் எங்க ஊருக்கு வந்து என்ன எங்கன்னு கேக்குறியா? ஐயோ போச்சு, அப்பா அம்மா உள்ள இருக்காங்க. ராமேஸ்வரம் போறதுக்காக வந்தோம். நீ பாட்டு அடிச்சிட்டு வந்துட்ட. எல்லாருக்கும் மேல கோவம். சத்தியமா எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ மாட்டேன், நான் போறேன். ஏய் ஐயோ போச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஐயோ மீனாட்சி, நீ தான் காப்பாத்தணும். ஏய் பாலு, பாலு மதுரைக்கு போறோம்னு சொன்ன உடனே நினைச்சேன் உன்னை பாப்போன்னு. பார்த்துட்டேன். வீட்டுல எல்லாருக்கும் உன் மேல கோவம். ஆனா எனக்கு இல்ல. அந்த ஆள் இங்கதான் எங்கேயோ இருக்காரு. பாத்திர கித்திர போறாரு. நான் வரேன். சார் என்ன சார் இங்க இருந்து வரீங்க? எதிர்பார்க்கவே இல்ல. மத்தவங்க எல்லாம் எங்க சார்? சார் 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 என்ன சார் பேசிட்டே இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம உள்ள போயிட்டீங்க. வாங்க சார். சார் வாங்க, எது இருந்தாலும் பேசிக்கலாம் சார். கை கொடுங்க. வாங்க, கையை கொடுங்க சார். சார் கை சார். வாங்க சார். சார் வாங்க. ஐயோ போச்சு. சார் சார் இப்படி பேசாம போனா என்ன சார் அர்த்தம்? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் என்ன என்னாச்சு? நெருங்கிடுச்சு. சார் சார் சார், போ, 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 போ. மீனாட்சி. சார் 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 ப்ளீஸ் சார், கொஞ்சம் பர்சனலாக பேசணும் சார். சொன்னா கேளுங்க சார். ஒரு மனுஷன் இதுக்கு மேலே இறங்கி வர முடியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 நான் சொன்ன சார் நீ என்னாச்சு? ஏன்? சொதப்பிடுச்சு. சரி சரி சரி, போ போ. மீனாட்சி. பாலு ஒளிஞ்சிட்டு இருக்காரு. நான் பாத்துக்கிறேன். சார் சார்
பாத்துட்டேன், வெளில வாங்க. டேய் இதெல்லாம் எடுத்து வைடா. எங்கெல்லாம் போய் தேடுது உங்களை? எங்களை எதுக்கு தேடுறீங்க? நாங்க என்ன சின்ன பாப்பாவா? எங்க போய் தொலைஞ்சீங்க? இங்கதாங்க இருக்கோம். என்ன ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோம்? சரி கிளம்புங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. இப்படி அறக்க பறக்க கிளம்புங்கன்னு சொன்னா என்ன ஏய் அர்த்தம்? போனவங்க இல்ல. கிளம்பு. இருங்க. என்ன இது? ஏய் கிளம்புடா. காணாதத கண்ட மாதிரி எந்த குதி குதிச்சாரு. சும்மா நோய் நோய் நோய். நடங்க. டா. இப்படி. இல்ல எங்க எங்க மேல வா இன்னைக்கு இருக்குடி கச்சேரி. ஐயா டேய் என்னடா இது பஞ்சமெத்த மயில இருக்குன்னு என்னென்னமோ சொன்ன அவ மூஞ்ச பத்தி சொல்லவே இல்லையே என்னடா கண்ணது ஐயோ என்ன பார்த்தா இவ்வளவு பாக்குற மாதிரி இருக்கு வேணாம்டா டேய் வேணாம்டா ப்ளீஸ் டா 1000 தான் இருக்கட்டும் ஏய் நான் சொல்றத கேளு ஏதாவது பேசேன்டா ஐயா கை ஒரு பக்கம் போகுது கால் ஒரு பக்கம் போகுது இது நமக்கு தேவையாயா இந்த பாரத்தைனா நம்ம சுமக்கணுமாயா நான் சொல்றேயா வேணாமியா என்ன பேசுறீங்க நீங்க எல்லாம்? சத்தியமா சொல்றேன், அந்த புள்ளைய நான் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா பார்க்குற கண்ணும் சரியா நடக்கிற காலும் எனக்கு தப்பா தான் தெரிஞ்சது. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் பார்த்தது வேற, நீங்க பார்த்தது வேற. அதெல்லாம் லவ். பியார். டேய் என்னடா சொல்ற நீ ஐயா அந்த பிஆர்னா வேணாமியா நான் உங்க கால்ல வேணாலும் விழுகிறேயா. நீ வேற, அப்ப பேசி நீங்க கேட்கணுமே. பாலு ஐயோ அம்மா பாலு இது பாத்ரூம்ல இருந்துச்சு